குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை கடமை. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 26, 2026 திங்கட்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்ச நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து வச்சு வச்சுக்கோங்க. அது மட்டும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது, நாட்டினுடைய 77வது குடியரசு தினம் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரான திரௌபதி முர்மு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றியிருக்காங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூர், பெண்கள் அதிகாரம் அளித்தல், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு சாதனைகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்க குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. அவர் தன்னுடைய உரையில் வந்து பார்த்திங்கன்னா 1947 ஆகஸ்ட் 15 நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு நமது கனவுகளை நனவாக்கும் உரிமைகளை பெற்றோம். அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1950 ஜனவரி 26 நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அமலானது. அன்று முதல் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக பாரத நாடு அதிகார வர்க்கத்திலிருந்து விடுபட்டு ஜனநாயக குடியரசாக வந்து பார்த்திங்கன்னா உருவெடுத்த சொல்லியிருக்காங்க. அதில் வந்து மகளினுடைய வெற்றிகளை பற்றி எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவையான சும்மா அப்படியே பாயிண்டாக பார்த்துக்கலாம். கடந்த ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி உள்ளிட்ட 2 போட்டிகளையும் வந்து பார்த்திங்கன்னா மகளிர் அணி வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க. நாடு முழுவதும் பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் பிரதிநிதிகளாக 46% வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் பதவி வகிக்கிறாங்க. ஓகேங்களா? மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா வந்து நாடாளுமன்றத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கற்பிப்போம் பிரச்சாரம் மூலம் வந்து நாடு முழுவதும் பெண் குழந்தைகள் தொடர்பான கல்வி பயில வந்து பார்த்திங்கன்னா ஊக்குவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 அப்படின்ற இலக்கை அடைய மகளிருடைய பங்களிப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தற்போது வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து தற்போது 8வது அட்டவணையில் உள்ள 22 மொழியிலும் நமது அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது அரசியலமைப்பு சட்டத்தை தேசியமயமாக்கும் ஒரு வரலாற்று முன்னெடுப்பாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாகவி பாரதியாரை வந்து பார்த்திங்கன்னா புகழ்ந்து பேசியிருக்காங்க. தமிழகத்தைச் சேர்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரம் என்போம் அப்படின்ற பாடலை ஏற்றி விடுதலை வேட்கையை வந்து பார்த்திங்கன்னா ஊட்டினார். அதேமாதிரி நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த ஜனவரி 23 வந்து பார்த்திங்கன்னா தேசிய பராக்கிரம தினமாக வந்து பார்த்திங்கன்னா கடைபிடிக்கிறோம். ஓகேங்களா? அவர் தன்னுடைய ஜெய்ஹிந்த் அப்படின்ற முழக்கத்தின் மூலம் இளைஞர்களின் தேசப்பற்றை வந்து பார்த்திங்கன்னா விதைத்தார். ஓகேங்களா? சாதி அடிப்படையில் பாகுபாடு இல்லாத சகோதரத்துவத்தை பின்பற்றும் சமூகம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வதற்கு சிறந்த இடம் என கேரளத்தில் பிறந்த சமூக சீர்திருத்தவாதினா ஸ்ரீ நாராயணகுரு உள்ளிட்டவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. எல்லாருடையும் பற்றி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. உலக அளவில் 50% மேலான எண்ம பரிவர்த்தனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது, கடந்த ஆண்டு அக்டோபர் 31 வல்லபாய் பட்டேலினுடைய 150வது பிறந்த தினம் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அடுத்த நவம்பர் 7 வந்து தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் நாடு முழுவதும் நவம்பர் 7 முதல் 14 வரை பழங்குடியின தலைவர் பிர்சா முண்டானுடைய 150வது பிறந்தநாள் விழாவும் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தின் மொழி தியாகிகள் நினைவு தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தாளமுத்து நடராஜன் ஆகியோர் வந்து மார்பளவு சிலை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. தமிழகத்தில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு உயிர்நீத்தவர்களின் நினைவாக மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் ஜனவரி 23 வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மொழி தியாகிகள் நினைவு தினம் வந்து பார்த்திங்கன்னா என்ற பெயரில் அரசு விழாவாக வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எழும்பூரில் தாளமுத்து நடராஜன் அரசு கட்டட வளாகத்தில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தாளமுத்து நடராஜன் ஆகியோருடைய மார்பளவு சிலையை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது, தமிழகத்தைச் சேர்ந்த 13 பேர் உட்பட 131 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ம விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஒன்று படிக்கிறேன். கலை மற்றும் அறிவியல், சமூக சேவை, மருத்துவம், இலக்கியம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வந்து தலை சிறந்த பங்களிப்பை நல்கிய 131 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகளை வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு. நாட்டின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது 5 பேருக்கும், பத்ம பூஷன் விருது 13 பேருக்கும், பத்மஸ்ரீ விருது 113 பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா விருதுகள் வழங்கப்பட்டாங்க. அதில் பத்ம பூஷன் 2 பேர், பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா 11 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம குரூப்பில் போடுறேன். நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு டைம் வாட்சி விட்றேன். சரிங்களா? மறைந்த கேரள முன்னாள் முதல்வர் VS அச்சுதானந்தன் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்காங்க. உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி KD தாமஸ் பொதுப்பணிக்காக வந்து பார்த்திங்கன்னா இவர் கேரளத்தை சேர்ந்தவர், இவருக்கும் பத்ம விபூஷன் கொடுக்குறாங்க. மறைந்த நடிகர் தர்மேந்திரா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா சேர்ந்தவர், அவருக்கு கொடுக்குறாங்க பத்ம விபூஷன். இசைக்கலைஞர் N ராஜம், இவங்க உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க, இவங்களுக்கு கொடுக்குறாங்க. மலையாள பத்திரிகையாளர் P நாராயணன் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? மருத்துவரான HV ஹண்டே மற்றும் எழுத்தாளர் சிவசங்கரி, சென்னை IIT இயக்குனர் V காமகோடி, கர்நாடக இசை சகோதரர் ரஞ்சினி பாலசுப்ரமணியம், காயத்ரி பாலசுப்ரமணியம் அவங்களுக்கு வழங்கினாங்க.
வேளாண் ஆராய்ச்சியாளர் கே ராமசாமி அவர்களுக்கு வழங்குறாங்க. முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி கே விஜயகுமார் அவர்களுக்கும், ஓதுவார் திருத்தணி சுவாமிநாதன் அவர்களுக்கும், கால்நடை மருத்துவரான புண்ணியமூர்த்தி நடேசன், மறைந்த பழங்குடியின ஓவியர் ஆர் கிருஷ்ணன், அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்களுக்கும், மிருதங்க கலைஞரான திருவாரூர் பக்தவச்சலம் உள்ளிட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையில் சிறந்த சேவையாற்றி வருவதற்காக தமிழக அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சரான ஹெச்வி ஹண்டேவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்காங்க. சுதந்திரம் அடைவதற்கு முன்பிருந்தே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணியாற்றி வருகிறார். ஹெச்வி ஹண்டே வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரர், மருத்துவர், பழம்பெரும் அரசியல் தலைவர். ஓகேங்களா? அனைத்து கட்சியினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். இவர் 98வது வயதில் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ சேவை, 98 வயசாவது மருத்துவ சேவை ஆற்றுவார். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்துறையில் சிறப்பாக பங்களிப்பான எழுத்தாளர் சிவசங்கரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ அறிவிக்கப்பட்டிருக்கு. இவரது சூரிய வம்சம் அப்படின்ற நூலுக்கு 2023ஆம் ஆண்டுக்கான சரஸ்வதி சம்மான் விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டுருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்தது இது முக்கியமான மூத்த தமிழறிஞரும் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவருமான பேராசிரியர் ஞானசுந்தரம் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலக்குறைவால் வந்து பார்த்திங்கன்னா சென்னை தனியார் மருத்துவமனையில் காலமாயிட்டார். அதாவது இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் இலக்கிய மாமணி விருது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? அவரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பிரதமர் அலுவலகம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிஎம்ஓ. விரைவில் தில்லியினுடைய ரெசினா ஹில்ஸ், அதாவது பிளாக், அதாவது சவுத் பிளாக்லேருந்து சேவா தீர்த் அப்படின்ற சேவைகளுக்கான புனித இடம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்க புதிய கட்டிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்ற இருக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடியால் கடந்த 2019ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டு சென்ட்ரல் விஸ்டா மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக சேவா தீர்த் வளாக கட்டுமான பணிகளுக்கு 2022 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினாங்க. இப்போது நிறைவு பெற்றிருக்கு. ஓகேங்களா? இந்த திட்டத்தின் மதிப்பீடு 1189 கோடி. 78 ஆண்டுகளுக்கு பிறகு பிரதமர் அலுவலகம் வந்து பார்த்திங்கன்னா சேவா தீர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றப்பட இருக்குது. 1931 பிரிட்டிஷ் கட்டிட வடிவமைப்பாளரான சர் ஹெர்பர்ட் பெக்கர் என்பவரால் சவுத் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நார்த் பிளாக் ஆகியவை இரண்டுமே வடிவமைக்கப்பட்டது. தற்போது சேவா தீர்த் வந்து பார்த்திங்கன்னா அகமதாபாத்தை சேர்ந்த பத்மஸ்ரீ விருதான பிமல் ஹஸ்முக் பட்டேலால் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கிறார். அடுத்தது பிரதமர் மோடி ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனதின் குரல், அதாவது மன் கி பாத் அப்படின்ற வானொலி நிகழ்ச்சி வாயிலாக நாட்டு மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றி வருகிறார். 130வது மனதின் குரல் நிகழ்ச்சி இப்படி நடைபெறுது. 2026ஆம் ஆண்டுடைய முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காரு. இதில் இந்திய குடும்ப முறை என்பது நமது பாரம்பரியத்தில் இணைப்பிரிய அங்கம். ஓகேங்களா? இதை உலகில் பல நாடுகள் ஆர்வத்துடன் பார்க்குறாங்க. சில நாட்களுக்கு முன்பு இந்தியா வந்து ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய அதிபரான ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் நிகழாண்டை குடும்ப ஆண்டாக கொண்டாடுவதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தினுடைய பெண் விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. ஸ்ரீ அன்னம் எனப்படும் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானியங்கள் மீதான ஆர்வம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த பெண் விவசாயிகள் குழு உத்வேகத்தின் ஆதாரமாக உருவெடுத்திருக்கிறாங்க. இங்கு பெரிய கல்வராயன் சிறுதானியங்கள் வேளாண் உற்பத்தி நிறுவனத்துடன் இணைந்து சுமார் 800 பெண்கள் விவசாயிகள் சிறுதானிய பதப்படுத்துதல் அலகை நிறுவியுள்ளனர். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய பொருட்களை நேரடியாக சந்தை வரை கொண்டு போய் சேர்க்கின்றன அப்படின்னு பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் தமிழ் பயிற்றுவிக்கப்படுது. தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பிற மொழிகளான தெலுங்கு, பஞ்சாபி உள்ளிட்ட பிற மொழிகளும் அங்கே பயிற்றுவிக்க முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது நிகழாண்டு குடியரசு தினத்தை விட்டு காவல் பணியில் உயரியதாக கருதப்படும் வீரதீர பதக்கம் வந்து பார்த்திங்கன்னா 125 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது சர்வதேச விண்வெளி நிலையம் சென்ற முதல் இந்தியரான சுபான்ஷு சுக்லாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அசோக் சக்ரா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. இந்திய விமானப்படை விமானியான சுக்லா வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அமெரிக்க நிறுவனத்தின் விண்கலத்தின் மூலம் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு சென்றிருந்தார். மேலும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18 நாட்கள் தங்கியிருந்தார். இதன் மூலம் ராகேஷ் சர்மாவுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்ற 2வது இந்தியர், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்குள் சென்ற முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை பெறார். ஓகேங்களா? இது தவிர வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஹர்தீப் சிங், சுபேதார் தோலோஸ்வர் சுப்பா மற்றும் பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் ஆகிய 3 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சக்கர அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்திய கடற்படை பெண் அதிகாரிகளான லெப்டினன்ட் கமாண்டரான தில்லானா மற்றும் லெப்டினன்ட் கமாண்டரான ஏ ரூபா உள்ளிட்ட 13 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வது பெரிய கௌரவமான சௌரிய சக்கர விருது வழங்கப்படுது. ஓகேங்களா? இந்த 13 பேர் வந்து பார்த்திங்கன்னா சில மாதங்களுக்கு முன்பு அவங்க 20மே வந்து பார்த்திங்கன்னா இந்திய கடற்படை பாய்மர கப்பலில் 8 மாதங்களுக்கு மேல் பயணம் செய்து 21,600 கடல் மைல் தொலைவு பயணித்து உலகை சுற்றி வந்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் 3வது பெரிய அமைதிக்கான விருதான சௌரிய சக்கர விருது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து பார்த்திங்கன்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 25 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாளான ஜனவரி 25 வந்து பார்த்திங்கன்னா கடந்த 16 ஆண்டுகளாக தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடிட்டு வரோம். ஓகேங்களா? இந்த நிலையில் 16வது வாக்காளர் தினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா புதுதில்லியில் நடந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 16வது வாக்காளர் தினம். ஓகேங்களா? உருவாக்கப்பட்ட அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பண்ணல.
இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இறுதியாக வாய்ப்புள்ளதாக வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தத்தின் பேச்சுவார்த்தை கடந்த 2007 வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டு 18 ஆண்டுகளுக்கு பின் பேச்சுவார்த்தை வந்து பார்த்திங்கன்னா வெற்றியில் நிறைவு முடிவு அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்தியா இதுவரை மேற்கொண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கெல்லாம் இது தாய் ஒப்பந்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்நிலையில் பிரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின், இத்தாலி, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், பல்கேரியா, பின்லாந்து, ஹங்கேரி, அயர்லாந்து, நெதர்லாந்து, போர்ச்சுகல், போலந்து, டென்மார்க், ஸ்வீடன் உள்ளிட்ட 27 நாடுகளை உள்ளடக்கியதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐரோப்பிய யூனியன். ஓகேங்களா, இந்த ஐரோப்பிய யூனியனுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டோம் அப்படின்னா இந்த 27 நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எளிதாக வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய முடியும். சரிங்களா, அடுத்தது குடியரசு தின விழாவில் தில்லியில் இன்று வந்து பார்த்திங்கன்னா முப்படையில் பிரம்மாண்ட அணிவகுப்பு நடைபெறுது. நாட்டின் 77வது குடியரசு தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி வந்து பார்த்திங்கன்னா இது தில்லியில் இருக்க கடமை பாதையில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்ட அணிவகுப்பு கலை நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. இந்நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை வகிக்கிறாங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு விருந்தினராக ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவரான உர்சுலா வான் டெர் லெயன் அவங்களும் ஐரோப்பிய கவுன்சில் தலைவரான ஆண்டோனியோ கோஸ்டா அவங்க 2 பேரும் வந்து பங்கேற்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, 2 பேர் இருந்திருப்பாங்க, அதனால் அவங்க பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தில்லி குடியரசு தின கொண்டாட்ட அணிவகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஐரோப்பிய யூனியனை சேர்ந்த ராணுவ வீரர்களும் அணிவகுப்பு செய்கிறாங்க. பின்னர் இந்திய ராணுவ படை வலிமையை வரைசாற்றும் வகையில் அர்ஜுன் டாங்கி உள்ளிட்ட பீரங்கிகளும் கவச வாகனங்கள், ஆப்ரேஷன் சிந்தூரின் போது பயன்படுத்தப்பட்ட பிரம்மோஸ் ஆகாஷ் ஏவுகணைகள், சூர்யாஸ்திரா ராக்கெட் லான்ச்சர் அமைப்பு, நாக் ஏவுகணை அமைப்பு உள்ளிட்ட நவீன அமைப்புகளை வந்து பார்த்திங்கன்னா காட்சிப்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது இந்திய காவல் பணி ஐபிஎஸ் அதிகாரியும் கூடுதல் டிஜிபி அந்தஸ்தில் உள்ளவருமான சாயா சர்மாவுக்கு குடியரசுத் தலைவரின் காவல் பதக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. தில்லி காவல்துறையில் பணியாற்றிய போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விவகாரங்கள் வந்து பாதிக்கப்பட்டவங்க மையமாக கொண்டு ஒரு வலுவான அணுகுமுறையை இவங்க வந்து பார்த்திங்கன்னா வகுத்திருக்காங்க. 2012 நாட்டையே உலுக்கி நிர்பயா கூட்டு பாலியல் வன்புணர்வு வழக்கையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நுணுக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்க இந்த பதக்கம் வழங்கப்படுது. அடுத்தது தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டு ஜனவரி 25ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்திங்கன்னா தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய டென்னிஸ் ஜாம்பவான் விஜய் அமிர்தாராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருதும், உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, ஹர்மன்பிரீத் சிங் ஆகியோருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ விருது வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எடுத்தது. இதில் விளையாட்டுத் துறையில் சேர்ந்த 9 வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. ஓகே, நாட்டின் 3வது உயரிய குடிமகள் விருதாக இருக்கும் பத்மபூஷன் விருதுக்கு விஜய் அமிர்தராஜும் ஓகேங்களா அவர் டென்னிஸை சேர்ந்தவர் உருவாக்கியிருக்காரு. அடுத்து வந்து ரோஹித் சர்மா, ஹர்மன்பிரீத் சிங் கிரிக்கெட்டு, சவிதா புனியா ஹாக்கி, பிரவீன்குமார் பாரா தடகளம், புதுச்சேரியை சேர்ந்த பணிவேல் வந்து சிலம்பன், பகவன்தாஸ் ராய்க்பர் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய தற்காப்பு கலை, பல்தேவ் சிங் ஹாக்கி, ஜார்ஜியாவை சேர்ந்த விளாதிமிர் மெத்விஸ்லி இவர் வந்து பார்த்திங்கன்னா மல்யுத்தத்தை சேர்ந்தவர் ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. பத்மபூஷன் பெறும் டேவிஸ் கோப்பை டென்னிஸ் நட்சத்திரமான விஜய் அமிர்தராஜ் அமெச்சூர் மற்றும் ஓப்பன் ஏராவின் தொடக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறந்த டென்னிஸ் வீரராக வந்து பார்த்திங்கன்னா இவர் இருந்திருக்கிறாரு. பத்மஸ்ரீ விருது பெறும் ரோஹித் சர்மா T20 உலகக்கோப்பையும், ஹர்மன்பிரீத் சிங் ஒருநாள் உலகக்கோப்பையும் வந்து இந்திய அணிக்காக வென்று கொடுத்துருக்காங்க. பாரா ஒலிம்பிக் தங்கம் வென்றதற்காக பிரவீன் குமாருக்கும், ஒலிம்பிக் பதக்க மல்யுத்த வீரர்களை தயார் செய்வதற்காக விளாதிமிர் மெத்வியூஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மறைவுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வழங்குறாங்க. ஓகேங்களா, பத்மஸ்ரீ வழங்கப்படுகிறது. மகளிர் ஹாக்கியில் சிறந்த கோல் கீப்பராக இருக்கும் சவிதா புனியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க. எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்தது அதாவது பெடரர் சாதனை வந்து பார்த்திங்கன்னா ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா முறியடிச்சிருக்காரு. 24 முறை கிராண்ட்ஸ்லாம் சாம்பியனான செர்பியானுடைய ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா 4வது சுற்றுக்கு முன்னேறியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போனன்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா அவர் விலகினால இதன் மூலமாக ஆஸ்திரேலியா ஓப்பனில் அதிக முறை அதாவது 16 முறை காலிறுதிக்கு முன்னேறியவராக வந்து பார்த்திங்கன்னா ஜோகோவிச் வந்து பார்த்திங்கன்னா சாதனை படைச்சிருக்கிறார். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இதாண்ட எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்மளுடைய வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட விருதுகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.